தீபாவளிக்கு பட்டாசு ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஐடி செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா நிஃப்டி ஐடியோட இண்டெக்ஸே நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு. அதை நம்ம சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு சார்ட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நிஃப்டி ஐடி இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட். நான் இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். 33,648, 31,960, ஆல்மோஸ்ட் 32,000லாம் ரொம்ப முக்கியமான லெவல். இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு சொன்னால், இது ஒரு ட்ராப்பு பேஸு ரேலி பேட்டர்ன். இது திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த இடத்துல தான் இப்போ நின்றுட்டுருக்கு. இப்போ எந்த மாதிரி ஒரு இடத்துல நிஃப்டி ஐடி இருக்குது அப்படின்னு சொன்னால், வீக்லி 200 EMA டச் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டிமாண்ட் ஜோனையும் டச் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாம் ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னால், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாக்கை பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஐடி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஐடி பீஸ் இப்போ 36 ரூபா 50 காசு பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணால் ஒரு 2000 குவான்டிட்டி அக்யூமுலேட் பண்ணால் கூட நம்மளுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் லாங் டேர்மில். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக்கை தட்ட மறந்துடாதீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.